ஹாய் ஹலோ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்குமேவும் இந்த புத்தாண்டு இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே அமையட்டும், நினைச்ச காரியங்கள் நடக்கட்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமேவும். அப்புறம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஆடெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைவேத்திரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மைவேத்திரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி தான். இந்த வருஷத்தில் நியூ இயருக்கு எம்டி வந்து விஷஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட நம்பிக்கையான பேச்சுமேவும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் அவ்வளோ நம்பிக்கையில் சொன்னார் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மைவேத்திரியை புரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதையல் மாதிரி, புரியாதவங்களுக்கு வந்து என்றைக்குமே இது ஒரு புதிர் மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் இதில் போடுறவங்க சீக்கிரம் போட்டுருங்க, சிஎம் ஆகுங்க, ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கை வரலன்றவங்க சரி ஓகே, நம்பிக்கை வந்த பிறகு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இதில் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் பார்க்காம போட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கான வளமைகளும் வந்து சேரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கட்டும், வரட்டும். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னால் கேளுங்க. நிறையா கமெண்ட் பார்த்தேன். ஸோ எல்லாருக்குமே மறுபடியும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமேவும். இந்த வருஷத்தில் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நானும் ஏதாவது நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறேன். 4 பேருக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். அந்த கடவுள் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உதவுவார். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கை தான் எனக்கு நிறைய அதிகமாக இருக்குது. தேங்க்யூ. ஐடி போடாதவங்க சீக்கிரம் போட்டுக்கோங்க. ஓஎம்மாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே ஆள் சேர்க்கலாம். ஓஎம் ஐடியே போடலாம், எஸ்ஜி ஒன்று ஆகலாம். ஆனால் நம்ம ஓஎம்மாக இருந்துட்டு நம்மளுக்கு இருக்கவங்க சிஎம் ஆனாங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாது. கம்பல்சரி கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.